டோட்டலாகவே எல்லாத்துக்குமே ஒரு டிஃபெண்டன்ட்டை லைபிளாக போடும் பொழுது இட் would be an injustice to the defendant. ஸோ சாதாரணமாக நான் எப்படிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லம்பர்ட் கேஸை பார்த்தோம் இல்லையா, ஒரு விஷயத்தை இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும், இதுக்கு மேலே போணுச்சுன்னா எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு என்ன வருதுன்னா அடுத்து இந்த ஸ்மித் வர்சஸ் லண்டன் அண்ட் சவுத் வேல்ஸ் வெஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் பொழுது, whether there is no direct evidence of negligence, the question what is reasonable man might foresee is of importance in considering the question whether there is a evidence for negligence or not அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த கேஸ் நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்மித் வர்சஸ் லண்டன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி. நம்ம அந்த இதில் பார்த்தோம், வைக்கேரியஸ் லைபிலிட்டியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி பிளைன்டிஃப் த ராங் டூயர் அத்தாரிட்டி இதெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த வெட்ஜஸ்லாம் அந்த இது ஓரத்தில் போட்டுருவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்பார்க் வந்து தீ பிடிச்சிருமே அந்த மாதிரி அந்த கேஸ் இது. ஸோ அப்போது அந்த டைரக்ட் அந்த கொஸ்டின் என்னன்னா, ரீசனபிள் மனுஷனால இப்போ வந்து காற்றுல பறந்து போய் 200 yards தள்ளி ஒரு கம்பெனி ஒரு இதில் போய் பட்டு அந்த மொத்த குடவுனை எரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த விஷயம். அந்த கிராஸ் எல்லாம் ஒழுங்காக ரிமூவ் பண்ணாமல் அந்த ட்ராக் ஓரத்துலேயே போட்டுடுறாங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து வர்ற ஸ்பார்க் அந்த கிராஸில் பட்டு அது தீ பிடிச்சி அது பரவி அதுக்கு ஒரு 200 yards தள்ளி இருக்கிற ஒரு உடன் ஃபேக்ட்ரியை வந்து நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னும் பொழுது whether any person can foresee that this could have happened. அப்போ இதுதான் என்னது அப்படின்னும் பொழுது டைரக்ட் கான்சிக்வன்ஸ் இருக்கா, ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜ் இருக்கா, ஸோ தட் ஒன்லி ஷுட் பி டு பி ட்ரீட்டட். ஸோ யூ கேனாட் ஃபிக்ஸ் ஆல் த கான்சிக்வன்சஸ் டைரக்ட்லி ஹேப்பன்ட் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான். இந்த ரீபாலிமர்ஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சார்ட்டர்ட் ஷிப்னா வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு ப்ரைவேட் ஷிப் மாதிரி. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பென்சீன் வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பென்சீன் கேரி பண்ணிட்டு போகும் பொழுது நெக்லிஜென்ட்டாக இருந்ததுனால பென்சீன் லீக்கேஜ் ஆகி டோட்டலாக என்ன ஆகிடுது, அந்த ஷிப்பே வெடிச்சு டேமேஜ் ஆகிடுது. அப்போ அதில் கொண்டு போன கூட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, இன்னொரு ஷிப்பாக அதில் வெடிச்சு அஃபெக்ட் ஆகிடுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பென்சீன் லீக் ஆன ஷிப் தான் என்ன பண்ணணும், மற்ற எல்லா டேமேஜஸ்க்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிகாஸ் இதில் வந்து நீங்கள் ரிமோட்னஸ் எல்லாம் பார்க்க முடியாது, யூ ஆர் தி டைரக்டர். இது வந்து இப்போ இது நடக்காமல் இருந்திருந்தா இந்த டேமேஜ் இருந்திருக்காது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் in this due to the leakage some of their content collected in the hold of the ship owing to the negligence of the defendant servant, a plank fell into the hold and a spark was caused, consequently it destroyed the entire ship. அப்போ அந்த ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா நியர்லி 2000 pounds அவர் என்ன பண்றாருன்னா டேமேஜ் கேட்குறாரு. யார்கிட்ட, அந்த இவங்க கிட்டேருந்து, ஷிப் கம்பெனி கிட்டேருந்து. ஸோ என்ன எதை பேஸ் பண்ணா, டைரக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ராங்ஃபுல் ஆக்ட். இதில் என்ன ராங்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்லிஜென்ஸ் ஒன்று, அதே மாதிரி லீக்கேஜ் ஒன்று. ஸோ அந்த ஹோல்டு அந்த பிளாங்க் வந்து ப்ராப்பராக ஷட் பண்ணாமல் இருந்தது, இது எல்லாமே என்ன ஆச்சு, ரீசனாக இருந்ததுனால இது டைரக்ட் கான்சிக்வன்ஸ் தான் சொல்லிட்டு இந்த ரீபாலிமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் அவங்க கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க கோர்ட்டில், அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, an act is negligent whether it is relevant any reasonable person would foresee or not for causing such a damage. அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. ஆனால் அஃபர்மேட்டிவாக எஸ்ன்னு வந்தால் இவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. ஸோ டைரக்ட்லி ட்ரேசபிள் டு த நெக்லிஜென்ட் ஆக்ட் and not due to the operation of independent causes having no connection with the negligent act. அப்போ negligent act ஒரு பக்கம், அந்த consequences of the negligent act உடைய reasonable foreseeability ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இது அந்த பிளாங்கை சரியா ஷட் பண்ணல, லீக்கேஜ் இருக்கு, அது கீழே விழுந்து, அதனால வந்து ஒரு டின்னோ ஒரு பேரலோ கீழே விழுந்திருக்கு, கீழே விழுந்து அந்த இது வெடிச்சிருது. ஸோ அதனால வந்து டேமேஜ் ஆகுது. அப்போ இவ்வளோ செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வருது. அப்போ இத்தனை செயின் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் இவங்க லைபிளா இல்லையா அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது, ஸோ த டைரக்ட்லி ப்ரொடியூஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எது, அந்த பென்சின் டின் வந்து கீழே விழுந்து அந்த பிளாங்க் சரியாக ஷட் பண்ணாதனால லீக்கேஜ், இதனால வெளியிலலாம் லீக் ஆகி அது ஸ்பார்க் வந்து
சின்ன அந்த பென்சின்றது நமக்கு எவாப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன். ஸோ அதில் பட்டு தீப்பிடிச்சு எரியும் பொழுது கண்டிப்பாக இது நெக்லிஜென்ட் ஆக்டோடைய டைரக்ட் தான் கான்சிக்வன்ஸ் தான் சொல்லிட்டு இந்த கேஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ட் ரீசனபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் திருப்பி வந்து எடிசன் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. ஸோ அக்செப்டட் தி ஃபர்ஸ்ட் ஹெட் ஹேட் அலோட் காம்பன்சேஷன் ஈக்குவல் டு த மார்க்கெட் ப்ரைஸ். இது நீங்கள் உள்ளே படிச்சுக்கோங்க, நான் அந்த கேஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த கேஸில் வரும்போது தான் அதுக்கு அடுத்து இந்த டைரக்ட்னஸ் வந்து சரியானது கிடையாது. டெஸ்ட் ஆஃப் டைரக்ட்னஸ் என்னது ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டு கிடையாது. பிகாஸ் இது வந்து இன்ஜஸ்டிஸாக போகுது, எந்த இடத்துலையும் பாசிபிளாக ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ தட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. டிசைட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனபிள் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ஃபோர்சைட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இந்த வேகன் மவுண்ட் கேஸ். வேகன் மவுண்ட் அப்படிங்கிறது ஒரு கப்பலோட பேர், ஒரு ஷிப்போட பேர். The liability of the defendant is only for those consequences which could have been foreseen by a reasonable man placed in the circumstance of the wrongdoer. அப்போ அந்த தப்பு பண்ண அந்த டாட் ஃபீஸரோட இடத்துல வேற ஒரு மனுஷனை வச்சு அவனால் எவ்வளோ ஃபோர்ஸி பண்ண முடியும்னு எதிர்பார்க்க முடியுமோ அந்த ஃபோர் சைட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டிஃபரெண்ட்டை லைபிள் ஆக்க முடியும்னு சொன்னது தான் இந்த இது வேகன் மவுண்ட் கேஸ். ஸோ இப்போ இந்த வேகன் மவுண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேகன் மவுண்ட் அப்படிங்கிறது இந்த நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த பவர் பிளான்ட்டு இல்லைனா வந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயில் பர்னிங் வெசல் கடலில் வந்து எண்ணெய் எடுக்கிற ஒரு இடமா இருக்குது. ஸோ இது அகெயின் இது வந்து என்ன ஒரு ப்ரைவேட்க்கு சொந்தமானதாக ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து இந்த ஓவர்சீஸ் டேக்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் இந்த